உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலையில் சனிக்கிழமை காலை முதல் மதியம் வரை நடைபெறவுள்ள விழா குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி லதா அவர்கள் கூறும் கருத்துக்களை இப்போது நாம் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். கும்பகோணம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இங்கே படித்து முன்னாள் மாணவர்களாக இங்கே நாங்கள் ரொம்ப பெருமையோடு நிற்கிறோம். நாங்கள் எல்லாருமே இந்த பள்ளியில் பணிபுரிகிறோம். நான் முன்னாள் செயலர், இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர். இவங்க ஏஹெச்எம்மாக இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த நம்ம அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, அவங்க நம்ம அசோசியேஷனுடைய தலைவர் மாலினி டீச்சர், இவங்க இந்திரா டீச்சர், இவங்க எல்லோரும் ட்ரெஷரர் பிரபா, இவங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா, உமாதேவி, ஷர்மிளா, தாரணி, வனிதா, இங்கே சரளா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே படித்து இங்கே வேலை பார்க்குறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதே போல் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே படிச்சுட்டு உலகமெங்கும் போய் உங்களுடைய வலிமையையும் உங்களுடைய அறிவையும் நிரூபித்து பெரிய பெரிய பொசிஷன்லலாம் இருக்கீங்க. நாம் எல்லாரும் ஒன்று கூடுவோம். நாளைக்கு காலையில் 8:30 இங்கே எல்லாரும் ஒன்று கூடுவோம். நான் சொல்கிறதே அதுதான். வெளியில் பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். என்ன ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோன்னா, அதாவது எல்லாரும் ஓடி வரணும், அலைகடலென ஆர்ப்பரிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைவலைகளை சுமந்து நிகழ்காலத்தில் சஞ்சரித்து அலைகடலென ஆர்ப்பரிப்போம். அதோடு நம்ம முன்னாள் மாணவர் சங்கம் நிறைய நல்ல விஷயங்கள் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு சிறப்பு விருந்தினராக சென்னை ஜானா குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சிஇஓ அண்ட் எம்டி அவர் ஸ்ரீ அப்பன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வராங்க. நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்களுடைய முன்னிலையில் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதோட எல்லா நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் வராங்க. முன்னாள் மாணவர்கள் வராங்க, டோனார்ஸ் வராங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன செய்ய காத்திருக்கோம்னா, எல்லோரும் நாங்கள் எங்களுடைய கரங்களை கோர்த்திருக்கிறோம். கரம் கோர்ப்போம், கரம் கோர்ப்போம், கரம் கோர்ப்போம். இதன் மூலமாக கல்வி உதவித்தொகையை நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய நிறைய ஏழை குழந்தைங்க இருக்காங்க, பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம். இந்த வருஷம் அதையும் இந்த 2 லட்சத்தையும் தாண்டிடுச்சு இந்த வருஷம் நாம் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை. அதனால் நான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து முன்னாள் மாணவர்களும் நன்கொடையாளர்களும் எங்களுடைய பள்ளிக்கு நம் பள்ளிக்கு உங்களுடைய கரங்களையும் எங்களோடு கோருங்கள். நிச்சயமாக நல்லதொரு சமுதாயத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். வாழ்க நம் பள்ளி, நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம்